இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து கன்சர்வேஷன். அப்போ பாதுகாத்தல். The biome extends from the deep ocean trends to ஆண்டலு ரெயின் ஃபாரஸ்ட். பல்லுவை தொகுதி என்பது ஆழ்கடல் அகழி முதல் பசுமைமர காடுகள் வரை பரவி காணப்படுகிறது. People play an important role in maintaining the flow of energy in the biosphere. இதில் காணக்கூடிய ஆற்றல் பரவலுக்கு மனித இனத்தின் பங்கு மிக அதிகமாக உள்ளது. At the same time, the primary cause of today a loss of biodiversity is habitat alteration caused by human activities. அதே வேளையில் சில உயிரினங்களின் அழிவிற்கும் மற்றும் இடமாற்றத்திற்கும் மனிதனுடைய நடவடிக்கைகள் முதன்மை காரணியாக உள்ளது. The ever increasing population results in over exploitation of biological resources. எப்பொழுது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் மக்கள் தொகையால் உயிரின வளங்கள் அதிக அளவில் சுரண்டலுக்கு உட்பட்டு பாதிப்புக்குள்ளாகின்றன. This has an adverse impact on flora and fauna on earth. இது புவியில் காணப்படும் தாவர மற்றும் விலங்கினங்களின் மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. There are places on the earth that are both biologically rich and deeply threatened. புவியின் சில பகுதியில் அதிக உயிரின வளங்கள் மற்றும் அதிக உயிரின பாதிப்புகள் ஏற்படும் பகுதிகளும் உள்ளன. Hence it is a man's duty to conserve and care for the earth and make it a better place to live in. ஆகவே உயிரினங்கள் பாதுகாப்பதன் மூலம் புவியை ஒரு சிறந்த உயிர் வாழ்வதற்குரிய தொகுதியாக வைத்திருப்பது மனிதர்களின் தலையாய கடமையாகும். அந்த பாக்ஸ் கவனிங்க. Biosphere reserve is a special ecosystem or specialized environment with the flora and fauna that require protection and nurturing. உயிர்கோள காப்பகங்கள் என்பவை ஒரு சிறப்பு சுற்றுச்சூழலை மண்டலம் அல்லது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை உள்ளடக்கிய தனித்துவமான பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாகும். There are 18 biospheres reserve in India. இந்தியாவில் 18 முக்கியமான உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. சரி, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மேலே இந்த 1 மார்க்கு சூஸு இல்லை ப்ளப்ஸு 2 மார்க்ஸு டிஸ்டிங்விஷு ரீஷன் டீட்டெயில் அனைவரும் கொரோனா காலத்தை வீணாக்காமல் அனைத்து மாணவர்களும் ஹோம்ஒர்க்கை அனுப்பி வைக்க வேண்டும். அதோடு மட்டும் அல்லாமல் நன்றாக படிக்கவும். தேங்க்யூ.